எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்று திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 28 2020. இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் என்பதே. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் தம்முடைய குமாரனாகிய மேசியாவை அனுப்பி தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த நாளின் வேத தியானத்தினுடைய தலைப்பு இப்படியாக இருக்கிறது: அவர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் வாசித்த இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் 9ஆம் அதிகாரம் முழுவதும் தேவன் தம்முடைய குமாரனாகிய மேசியாவை அனுப்பி அவர் தம்முடைய ஜனங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர்களை எப்படியாக விடுவித்து, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை எப்படியாக திரளாக பெருக பண்ணுகிறார், அவருடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார் என்பதையெல்லாம் இந்த அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த 3ஆம் வசனம், அந்த ஜாதியை அவர் திரளாக்குவாராம், மட்டுமல்ல மகிழ்ச்சியை பெருக பண்ணி அவர்களை தேவனுக்கு முன்பாகவும் மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதே. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினால் தங்களுடைய தேசத்தை விட்டே தூரமாய் பிரிக்கப்பட்டு போனார்கள், சிறைப்பட்டார்கள், அடிமைத்தனத்திற்குள்ளாய் கடந்து போனார்கள். அவர்களுக்கு தேவனுடைய ஆராதனை இல்லாமலே போனது. அப்படிப்பட்ட காலங்களிலும் கூட தேவன் அவர்கள் இருந்த சூழ்நிலையை பார்த்து மனமிறங்கி அந்த தேசங்களிலும் கூட அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணினவராக இருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு எப்படி அந்த மகிழ்ச்சியை மறுபடியும் திரும்ப கொடுத்து அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எப்படி பெருக பண்ணுகிறார் என்பதை குறித்து தான் இந்த நாளினுடைய தியானத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக அவர் தம்முடைய ஜனங்களை விடுவித்து அவர்களை திரும்பவும் அவருடைய தேசத்திற்கு கொண்டு வந்து அவருடைய சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்று அவர் தம்முடைய ஜனங்களை அவருடைய எண்ணிக்கையில் மட்டுமல்ல, அவருடைய இடங்களிலும் மற்ற எல்லா விதங்களிலும் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர்களை உன்னதமான ஒரு நிலைமையில் வைத்திருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையை கூட நாம் பார்க்கும்போது நாமும் இந்த தேவனை விட்டு சில நேரங்களில் தூரமாக போனோம், அவரை விட்டு விலகி இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் மனமிறங்கி அவர் நம்மீது வைத்த அன்பினாலே நம்மை அவர் மறுபடியுமாய் சேர்த்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி நம்மை அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, நாங்கள் பல நேரங்களிலெல்லாம் உம்மை விட்டு விலகி போனோம், உம்மை விட்டு தூரமாக போனோம். ஆனாலும் உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய கருணை எங்களை மறுபடியுமாக பக்கமாய் சேர்த்து கொண்டு நாங்கள் குறைவுபட்டு நாங்கள் ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலை எங்களை விட்டு நீக்கி இன்று நீர் எங்களை அபிவிருத்தியாக்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை திரளாக்கி
எங்களை உயர்த்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். இதெல்லாம் உம்முடைய கிருபையே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.